ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியும் நம்ம வாசிக்க போறோம். ரெண்டை இணைத்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் முதல் 40வது வசனம் முடிய. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 40வது வசனம் முடிய. இப்ப வாசிச்ச சிஸ்டரே நீங்க வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29, 40வது வசனத்தையும் ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீள நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும். அந்த தொங்கலை தேவ கற்பனை அடையாளமாக பிடித்து கொண்டு அதை பார்த்து அதன்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. போதும் போதும் போதும். புதிய ஏற்பாட்டில் இப்ப வாசிக்க வேண்டாம், சொல்லும்போது வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29, 41வது வசனம். 4 வசனங்களையும் வாசிப்பதற்கு முன்பாக இப்பொழுது வாசித்தோம். பழைய ஏற்பாட்டில் 30 லட்சம் ஜனங்கள் கூடாரம் அடித்து குடியிருக்கும் போது மோசே என்கிற தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் அழைக்கிறார். மோசே அழைத்து சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிறபடி நடவாமல், உங்கள் இருதயத்திற்கேற்ப நடவாமல், பார்ப்பவைகளை பார்த்து நடவாமல், தேவனுடைய கற்பனைகளை பிரமாணங்களையும் அடையாளமாக பார்த்து நீங்கள் நடக்க வேண்டும். எப்படி தேவனுடைய அடையாளங்களை பார்க்கிறது? 24 மணி நேரம் வேத புஸ்தகத்தை நம்ம தூக்கிட்டே நடக்க முடியாது. அதற்கு அடையாளமாக ஒரு ஜெபஷால். சத்தமா சொல்லுங்க, ஜெபஷால். இன்னும் சத்தமா சொல்லுங்க. நீங்க சிஸ்டர்ஸ் மாதிரி போட்டிருக்கிறீங்க இல்லையா, பெண்கள் போட்டிருக்கிற ஸ்கார்ஃப் இல்லை, சுடிதார் வாங்கினீங்கன்னா 3 பீஸ் 2 பீஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 பீஸ்னா டாப்ஸும் பேண்ட்டும், 3 பீஸ்னா டாப்பு பேண்ட் ஷால். அந்த ஷாலை ஆண்டவர் ஒரு ஜெப ஷாலாக எல்லா ஆண் யூத புருஷர்கள் உண்டு பண்ணி அதை ட்ரெஸ் போல நீங்கள் உங்கள் மேலிலே தரித்து கொண்டு அந்த வஸ்திர தொங்கல், அந்த வஸ்திரத்தினுடைய பார்டர்ல பாருங்க, சில பேர் அந்த ஷால் வாங்கினீங்கன்னா அந்த ஷாலுக்கு கீழே நூலா முடிச்சா போட்டிருப்பாங்க. அப்படி அது போல முடிச்சா நூலா முடிச்சா போட்டிருப்பாங்க. அப்படி அந்த நூல்களை இளநீள நாடாவினால் உண்டு பண்ண வேண்டும். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் குறிப்பா இளநீளம் எங்கெங்கெல்லாம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் அது பரலோகத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ பூமியில ஒரு மனுஷன் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, பூமியின் வாழ்க்கை என்பது பூமியை டார்கெட் பண்ணி வாழாம பரலோகத்தை டார்கெட் பண்ணி பூமியில வாழணும். அதற்கு அடையாளமாக ஒரு ஜெபசாலை உண்டு பண்ணி அந்த தொங்கல் ஒரு முடிச்சு ஏற்படுத்தணும். அந்த முடிச்சுகள் தேவனுடைய பிரமாணத்துக்கு அடையாளம். அந்த முடிச்சுகளை பிடிச்சு அதை பார்த்து அதன்படி பரிசுத்தராய் வாழ்வீர்களாக என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறார். அதுக்கு பேரு ஹீப்ரு பாஷையில தலீத். சத்தமா சொல்லுங்க, എല്ലാവരും സത്തമാ சொல்லுங்க. നിങ്ങൾ പോയോ, നിങ്ങൾ ഉറങ്ങിയോ, നിങ്ങൾ ജീവനോടുണ്ടോ, ഒന്ന് ഉറക്കെ പറ. തലീത്ത്. സത്തമാ சொல்லுங்க. ഒരിക്കൽ കൂടി ശബ്ദം ഉയർത്തി പറ. തലീത്ത്. സത്തമാ சொல்லுங்க. തലീത്ത് அப்படின்னா ജപഷാൽ. തലീത്തിന് என்ன അർത്ഥം? ജപഷാൽ. നമ്മൾ പ്രസംഗം തുടങ്ങിയിട്ടില്ല, നമ്മൾ പ്രസംഗം ഇടയ്ക്കൊക്കെ കയറുമ്പോഴേ ഈ മോർച്ചറിയുടെ ശബ്ദം നമുക്ക് വേണ്ട. ജീവനുള്ള ദേഹം മുഴുവൻ കർത്താവിനെ സ്തുതിക്കാൻ കരമുയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, சத்தமுயர்த்தி ஹல்லேலூயா. டாக்டர் அங்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, சத்தம் போட்டே பேசக்கூடாது, பிரசங்கமே பண்ணக்கூடாது. என் த்ரோட்டில் கேமராலாம் விட்டு டிஸ்பிளேல காமிச்சாங்க. இந்த கேமரா இந்த த்ரோட்டை பார்த்துக்கங்க, இனி அடுத்தது நீங்க பேசுறீங்கன்னா சர்ஜரி தான் பண்ண வேண்டி வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கிருபியா அவர் சொல்லி 4 மாசம் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. எல்லா வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
இந்த வாரம் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த வேதனை யாருக்கு இல்லை? நல்ல தொண்டையும் நல்ல சத்தம் உள்ளவங்க கரம் உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க சொல்லினா நான் கொஞ்சம் தொண்டையோட சத்தம் ஜாஸ்தி எடுக்க வேண்டியது வரும். மருந்து சர்ஜரி இல்லாம ஆண்டவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. நீங்க சர்ஜரி பண்ணி வச்சிடக்கூடாது. சத்தம் உயர்த்தி இடையிடையில் ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இப்ப அதுக்கு பேர் தலீத். அந்த தலீத் என்கிற ஜெபசாலை ஒவ்வொரு ஆண் புருஷனும் அடையாளமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28, 29, 41 வசனம். இயேசுவை குறித்து ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டு, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய தலீத் ஜெபசாலாகிய அந்த வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கல் ஆகிய அந்த தலீத் என்கிற ஜெபசாலை தொட்டால் உடனே அவள் உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால். அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, அடுத்த வசனம் வாசிச்சிருங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, பழைய ஏற்பாட்டில் நான் டிசைன் பண்ண சொன்ன வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். 41வது வசனத்தை வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலி தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு. அந்த இடத்துல என்ன வார்த்தை வருகிறது? தலி தாகுமி. சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பண்ண சொன்ன ட்ரெஸ் பேர் என்னது? தலீத். சூப்பர், சத்தமா சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன? தலீத். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்றாரு? தலீத் தாகுமி. முதலாவது கொஞ்ச நேரம் தலீத் அப்படின்னா என்னன்னு தியானம் பண்ணிட்டு தாகுமி அப்படிங்கறத புரிந்து கொண்டு தலீத் தாகுமி என்கிற வார்த்தையை படிக்கும் போது ஆண்டுடைய வல்லமை எவ்வளவு அதிகமாய் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு பேச முடியா. இது வேத புஸ்தகத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்க. தேவைப்பட்டால் மாத்திரம் திறந்தால் போது. கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும், ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்படும், ஆண்டவரே மனுஷிகமான ஒரு வார்த்தை வெளிப்படாதபடி ஆவியானவர் எங்களோடு பேசுவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஓ, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஓ, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட தாரும் ஆவியானவரே. கரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு மனுஷிக வார்த்தைகள் வெளிப்படாதபடி தேசத்தோடும் குடும்பங்களோடும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் தேவ வார்த்தையை வெளிப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனும்
வார்த்தையான ஒரு வெளிப்பட தடையாய் தடுக்க எத்தனிக்கிற சகல பலவான்களின் குறிகளை நாங்கள் முந்தி கட்டி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருக்கில் கூடி சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு ஏற்ப நடவாமல் தேவனுடைய கற்பனைகளுக்கு ஏற்கும்படியாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தலி தாகுமி அப்படின்னா எழும்பு நடத்தும். சத்தமா சொல்லுங்க, எழும்பு. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் குடும்பங்களை எழுப்ப விரும்புகிறார், தனிநபர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார், சபையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார், தேசத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். வருகிற நாட்களிலே ஒவ்வொரு பாகமாய் தேவனுடைய பக்தர்களை ஆங்காங்கே எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. சர்வ வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு சம்பவத்திலும் ரெண்டு காலத்திலும் ஆண்டவருடைய ரீதி மிக அழகாக தம்முடைய வல்லமை இந்த பூமியில வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து தெய்வமாய் கிரியை செய்வதை விட தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தி தம்முடைய மகத்துவங்களை ஒவ்வொரு காலகட்டங்களில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வந்தார். அப்படியானால் ஊடகங்களின் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சத்தமா சொல்லுங்க, எதன் வழியாக? இன்னும் சத்தமா சொல்லுங்க, எதன் வழியாக? இப்போ கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பாடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. இப்ப கேட்கிற ஜனங்களையும் பேசுகிற மனுஷனையும் இணைக்கிறதுக்கு இந்த மைக் ஒரு ஊடகமா பயன்படுது. வீதிகளிலே தெருமுனைகளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஜனத்திற்கும் பேசுகிறவனுக்கும் நடுவாக இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஊடகமாய் பயன்படுகிறது. சர்வ வல்லவராகிய ஆண்டவரும் ஊடகங்களை பயன்படுத்தி தான் தம்முடைய அற்புதங்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் செய்து கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த பக்கம் மோசே அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா வெறுங்கை அல்ல, கையில் ஒரு கோல் உண்டு. ஆண்டவர் கையில் ஒரு கோலை ஊடகமாக பயன்படுத்தி செங்கடலை பிளந்து நைல் நதியை ரத்தமாக மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு மோசேயின் கையில ஒரு கோலை கர்த்தர் ஊடகமாய் பயன்படுத்தினார். இந்த பக்கம் எலிசான ஒரு மனுஷன் தான், வெறுங்கை அல்ல, கையில் ஒரு சால்வை உண்டு. சால்வையை ஊடகமாக எலிசாவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த பக்கம் ஒரு சிம்சோன் இருப்பானால் வெறுங்கையோடு அல்ல, ஒரு பச்சை தாடையின் எலும்பை கர்த்தர் ஊடகமாய் பயன்படுத்தினார். ஒருபுறம் செருபாபேல் இருந்தால் வெறுங்கையோடு அல்ல, கையிலே தூக்கு நூலை வைத்து கர்த்தர் ஊடகமாய் அதை பயன்படுத்தினார். இந்த புறம் தாவீது என்கிற ஒரு சிறுவனை நீங்கள் கண்டால் வெறுங்கையோடு அல்ல, 5 கல்லும் ஒரு கவனையும் கர்த்தர் ஊடகமாய் பயன்படுத்தி வந்தார். வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான், ஆனால் சின்ன பையனா இருந்தாலும் அவன் கையில் உள்ள 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் ஊடகமாய் பயன்படுத்தி ஆயிரங்களுக்கு அதை கொண்டு கர்த்தர் போஷித்தார். இந்த புறம் ஒரு பேதுரு இருப்பாரானால் இந்த பக்கம் ஒரு உருமாலையை கர்த்தர் ஊடகமாய் பயன்படுத்தினார். இந்த பக்கம் பவுல் இருப்பாரானால் ஒரு கர்ச்சீஃபை கர்த்தர் ஊடகமாக பயன்படுத்தி நம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ராத்திரி என்னோட கேள்வி என்ன தெரியுமா? உயிரில்லாத கல்லை வைத்து ஒரு பலவானை வீழ்த்தி அடிக்க முடியுமானால், உயிரற்ற ஒரு கோலை வைத்து செங்கடலை ஆண்டவருக்கு பிளக்க முடியுமானால், அவரால் ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உங்களையும் என்னையும் இந்த பட்டணத்திலே கர்த்தர் எவ்வளவு பெரிய ஊடகமாய் பயன்படுத்த முடியும்? கரமுயர்த்தி போறா ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மார்த்தாண்ட பகுதியில் ஆண்டவர் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கென்று யாராவது செயல்பட மனுஷன் இல்லையா, மனுஷி இல்லையா, எனக்காக ஒருவர் இல்லையா என்று ஆண்டவர் கடந்து போகும்போது அவர் தாகத்தை தீர்க்கிறதற்கு அடையாளமாக இந்த ராத்திரி இந்த கன்வென்ஷன் மைதானத்தில் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதா நான் ஊடகமாய் உமக்கு பயன்பட விரும்புகிறேன். உயிரில்லாத ஊடகமாய் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இரத்தத்தால் கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊடகமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் இந்த வழியாண்டவர் கிராஸ் பண்ணும்போது வேதனையோடு போக கூடாது. இன்றைக்கு ராத்திரி இந்த வழியாண்டவர் கிராஸ் பண்ணும்போதா எனக்கு ഒരുപാട് ஊடகங்கள் உண்டு, எனக்கு அநேக மீடியம்ஸ் இருக்கிறது, எனக்கு அநேக ஊடகங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் பெருமைப்படணும்.
குறிப்பா பழைய ஏற்பாட்டில் நீங்க ஆரம்பத்தில் இருந்து படிச்சு பாருங்க. ஊடகங்கள் வழியாய் தம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் முதல்ல மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒரு வஸ்திரத்தை நீ டிசைன் பண்ணு. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை மாத்திரம் டிசைன் பண்ணல, ஆசாருடைய வஸ்திரத்தையும் ஆண்டவர் தான் டிசைன் பண்றாரு. அவன் போட வேண்டிய ஜெபசாலையும் யார் தான் டிசைன் பண்ணது? ஆண்டவர் தான் டிசைன் பண்றாரு. அவ்வளவு அழகா ஆண்டவர் டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணம், ஆண்டவர் ஒரு பெஸ்ட் டிசைனர் தான். இந்த உலகத்துல முதல் நல்ல வஸ்திரத்தை டிசைன் பண்ணது யார்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில ஏதேன் தோட்டத்துல மனுஷ பாவம் செய்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்த போது ஆண்டவர் நல்ல தோலுடைய டிசைன் பண்ணார். சத்தமா சொல்லுங்க. தோல் உடை. சத்தமா சொல்லுங்களேன். தோல் உடை. அதுக்கு முன்னாடி ஏவாளும் ஆதாமும் மிடி போட்டு இருந்தாங்க. அரையாடை அப்படின்னு சொல்லுது. அரையாடை என்பது இந்த உலகத்தால் உண்டாக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் மான்யமானது, சபைக்கு மாதிரியானது. ஆண்டவர் அழகான உடுப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போது வேத புஸ்தகம் பின்னணி சரித்திரம் சொல்லுகிறது, தோல் உடை உண்டாக்கப்பட வேண்டுமானால் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டம் என்பது யுகங்களின் ஆரம்பம். யுகங்களின் ஆரம்பத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியின் அழுகை சத்தத்தை கேட்க முடியும். யுகங்களின் முடிவிலே வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியை ஆராதிக்கிற தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். யுகங்களின் ஆரம்பத்திலும் ஆட்டுக்குட்டியானவர், யுகங்களின் முடிவிலும் ஆட்டுக்குட்டி என்றார். என் வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முடிவு பரியந்தம் என்னை நடத்துவதற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற ஆண்டவர். இப்படி சொல்லிட்டே போலாம். ஆண்டவர் அழகா டிசைன் பண்ண சொல்றார். பழைய ஏற்பாட்டில் நல்ல வஸ்திரங்களை ஆண்டவர், மான்யமான வஸ்திரங்களை டிசைன் பண்ண சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் டிசைன் பண்ண சொல்லிட்டு அது மோசேயோட காலத்துல முடியல, யோசுவாவின் காலத்தில் தொடர்ந்தது. முற்பிதாக்களின் தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் காலத்தில் தொடர்ந்தது. மல்கியா காலம் வரைக்குமாய் வந்தது. அந்த மல்கியாவோட காலம் வரைக்குமாய் ஆண்டவர் எதற்காக அந்த Dress டிசைன் பண்ண சொன்னார் என்கிற அந்த அர்த்தத்தை முழுமையாக எந்த மனுஷனுக்கும் வெளிப்படுத்த முடியல. அதனால புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? பெத்லகேம். சத்தமா சொல்லுங்க. அவர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், இந்தியாவில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, உகாண்டால பிறந்திருக்கலாம், டென்மார்க்ல பிறந்திருக்கலாம், சுவிட்சர்லாந்துல பிறந்திருக்கலாம், பிரான்ஸ்ல பிறந்திருக்கலாம். ஆனா எங்க தான் பிறக்கிறார்? இஸ்ரவேல் தேசத்துல. அப்படின்னா அர்த்தம், அவர் எங்கேயோ பிறக்கிற தெய்வம் அல்ல, பிறக்க வேண்டிய இடத்தில் பிறக்கிறவர். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்க வேண்டியவனை ரட்சிக்கிறவர், தொட வேண்டியவனை தொடுகிறவர், தூக்க வேண்டியவனை தூக்குகிறவர், கால காலத்தில் உயர்த்த வேண்டிய குடும்பங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி இந்த சுவிசேஷத்தினுடைய தொனி 4 திசையிலும் தெற்கு மேற்கு கிழக்கு வடக்கு பரம்பி சென்று ஒவ்வொரு காதுகளுக்குள்ளாக இருதயங்களுக்குள்ளாக ஊடுருவி பாயும் போதும் எவர்களை தொட வேண்டுமோ, எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை கர்த்தர் தொட்டு ரட்சிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்திய சத்தத்திற்கு விரோதமாக எவ்வளவு ஒளிஞ்சு ஓடினாலும் சகோதரா சகோதரி, ஒரு நாள் இந்த ஷெட்டுக்குள்ள வந்துதாகணும். என்ன சவுல் சொல்றான்? சவுல் சொன்னாரு, ஏய், இயேசு கிறிஸ்து என்கிற மதத்தை பரப்புகிற அத்தனை ஆளுகளை நான் வெட்டி தூக்குவேன்னு சொல்லி சவுல் ஓடுறாரு. ஒவ்வொரு பக்கமா ஓடுறாரு. பக்தி வைராக்கியத்திற்காக சபையை துன்பப்படுத்தின மனுஷன். யெகோவாதான் தெய்வம், இயேசுங்கிறது ஒரு மனுஷன். மனுஷ மார்க்கத்தை நான் கொன்று விடுவேன் அப்படிங்கும் போது ஆசாரிகையில போய் லெட்டர் வாங்குறார். என்ன லெட்டர் வேணா? எந்த வேணுங்களும் நான் செய்யும், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், கிறிஸ்துவை அழிப்பதற்கு, கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஒரு லெட்டர் வாங்கிட்டு போறார். தமஸ்குவிலே ஒரு ஒளி அடித்த போது, தமஸ்குவிலே ஒரு வெளிச்சம் தன்னை சந்தித்த போது பவுல் ஒரு வார்த்தை கேட்கிறார், என்ன வேணா நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் கேட்கிறார், என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. அதான் சுவிசேஷத்தின் பவர். என்ன வேணாலும் நான் செய்வேங்கிறவன என்ன செய்யணும்னு சரண்டர் பண்ண வைக்கிறதாங்க சுவிசேஷத்தின் வல்லமை. ராத்திரி தொட நினைக்கிற நபர்களை கர்த்தர் தொடுவார், ரட்சிக்க வேண்டியவனை கர்த்தர் ரட்சிப்பார். இதோ வாசப்படியிலிருந்து கதவை. இன்னைக்கு ராத்திரி வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு, கடன் பாரத்தோடு, வியாதியோடு யாராவது தூரத்திலே சமீபத்திலே இந்த கேம்பஸ்குள்ள வராம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களை பார்த்து மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, இயேசு உலக ரட்சகராய் இருக்கிறார். கூப்பிடுகிற ஏவரையும்
நம்புகிற எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவினால் ஆகும் என்று நாங்கள் உரக்க பிரഖ്യാപിக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் அந்த வஸ்திரத்தை டிசைன் பண்ண சொன்ன நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமின் வம்சத்திலே தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எங்க பிறக்கிறார்? பெத்லகேமில் பிறக்கிறார். சுத்த யூதனாய் அவர் பிறக்கிறார். யூதர்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் அஸ்திபாரம் போட்டதான் அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். கொஞ்சம் அஸ்திபாரம் போட்டுடலாம், அப்புறம் சீக்கிரமா அந்த வசனத்துக்குள்ள வந்துடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் யூத முறைமையின்படி அவர் பிறக்கிறார். யூதர்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் பாரம்பரியம் உண்டு. யூதம் பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும். 30வது நாள்ல அந்த பிள்ளையை ஆசாரியின் கையில கொடுத்து மீட்க வேண்டும். 12வது வயசுல தேவாலயத்தில் தேவனுக்கு முன்பாக அவனை சமர்ப்பித்து சுய வாழ்க்கை தேவனுக்காய் அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஒரு சடங்கை செய்ய வேண்டும். 30வது வயசிலே ஆண்டவருக்காய் அவன் எழும்ப வேண்டும். இப்படி பல பாரம்பரியங்கள், பல சடங்குகள் ஒவ்வொரு யூத குடும்பத்திலே ஒவ்வொரு காலத்திலும் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். அதுல யூதர்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் பாரம்பரியம் உண்டு. அதுல இன்னைக்கு 12 அப்படிங்கிற நம்பரை மையமாய் வைத்து இந்த தலி தாகுமி என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. 1 என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, 2 பிரிவை குறிக்கிறது, 3 பரிசுத்த திருத்துவத்தை குறிக்கிறது, 4 இந்த பூமியை குறிக்கிறது, 5 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறிக்கிறது, 6 மனுஷனை குறிக்கிறது, 7 பூரணத்தை குறிக்கிறது, 8 புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது, 9 பரிபூரணத்தை குறிக்கிறது, 10 நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. சுருக்கி பறையா 12 அதிகாரத்தை குறிக்கிறது. சத்தமா சொல்லுங்க, 12 எதை குறிக்குது? அதிகாரம். சத்தமா சொல்லுங்க, 12 எதை குறிக்குது? அதிகாரம், பூமிக்குரிய அதிகாரம். 24 என்பது பரலோகத்திற்குரிய அதிகாரத்தை குறிக்கிறது. அதனாலதான் பரலோகத்தில் எத்தனை மூப்பர்கள் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. ஏன் 24 மூப்பர்? ரவுண்டா 25 மணி இருக்கலாம் இல்ல? ஏன் கரெக்டா 24 ஆண்டவர் தொக்கு வைக்கிறார்? அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டுல 12 அப்போஸ்தலர்கள், 12 + 12 24. இந்த 12 வச்சுதான் ஆண்டவர் பூமிக்குரிய காரியங்களை நியந்திரித்துக் கொண்டிருந்தார். அப்ப 12 என்பது பூலோகத்திற்குரிய அதிகாரமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா பூமிக்குரிய அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோகத்திற்குரிய அதிகாரத்தை நம்பர் 24 குறிக்கிறது. 12 எதைக்குரிய எந்த அதிகாரம்? நம்பர் 12. 12 எதை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் ஒரு யூதனாய் பிறக்கிறார். அந்தந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய பக்திக்கு ஏற்றபடி பெற்றோரால் வளர்க்கப்படுகிறார். இப்ப இயேசுக்கு சொன்ன காலகட்டத்தெல்லாம் படிச்சு பாருங்க. அவர் கரெக்டா 8வது நாள் தேவாலயத்துக்கு வருவார். அப்புறம் சிமியோன் ஐயா கையில தூக்குவார். அப்புறம் 12 வயசுல தேவாலயத்துக்கு வருவார். அப்புறம் 30 வயசுல யோர்தான் நதிக்கு வருவார். இதெல்லாம் இந்த யூத பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறது. இந்த 12 வயசுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூத வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய திருப்புமுனையின் வயசா இருக்குது. அப்படின்னா அந்த 12 வயசுக்காக எல்லா ஆண் பிள்ளைகளும் ஏக்கமா காத்துட்டு இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க, எப்படி காத்துட்டு இருப்பாங்க? ஏக்கமா காத்துட்டு இருப்பாங்க. ஏன் இந்த 12 வலியுறுத்துறது பின்னாடி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப குழந்தை பிறந்தோன்னு அடிக்கடி நாங்க சொல்லி இருக்கிறேன், குழந்தைய யூதர்கள் 3 கட்டமாய் வளர்த்துவாங்க. 1, வயிற்றிலிருந்த காலத்திலிருந்து 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு டீச்சர் அம்மா. 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு டீச்சர் அப்பா. 13 வயசுலேருந்து 30வது வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு டீச்சர் ரபிகள். அதுக்கு மேல கத்தரோட அந்த மனுஷன் நடக்க ஆரம்பிப்பான் 30 வயசுக்கு மேல. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப அப்பா அம்மாவோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அம்மா இந்த குழந்தை வயிற்றுல ஆன உடனே யூத ஸ்திரீகள் 119 சங்கீதத்தை அப்படியே பாடி 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 பிள்ளைய ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிள்ளை 6 வயசுக்குள்ள இந்த பிள்ளைக்கு ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் 5 புஸ்தகத்தில் உள்ள ரத்தின சுருக்கமான சத்தியங்களை அம்மா கற்றுக் கொடுத்துருவாங்க. அடுத்தது 7 வயசு வரும்போது அம்மா அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு போய் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, 6 வயசு வரைக்கும் ஆகமங்களை நான் சொல்லி கொடுத்து வளர்த்தி இருக்கிறேன். இனி 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தை யார் வளர்த்தணும்? அப்பா வளர்த்தணும். அப்ப அப்பா என்ன செய்வார்னா, தனக்கென்று ஒரு ஜெபஷால் வைத்திருப்பார். சத்தமா சொல்ல வச்சிருப்பாரு, ஒரு ஜெபஷால் வச்சிருப்பார். பொதுவாக யூதர்கள் ஜெபம் பண்ண போது எல்லா ஆண் யூதர்களும் அந்த ஷால் போடாம என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. அந்த ஷால் போடாம வேத பிரமாணத்தை படிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு யூதரோட கையில இளநீல கலர்ல, வெள்ளை கலர்ல ஒரு ஷால் போடப்பட்டிருக்கும். அந்த ஷால் ஒரு யூதனுக்கு எப்ப கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டா 12 வயசுல. சத்தமா சொல்லுங்க, 12 வயசுல. எல்லா யூத ஆண் பிள்ளைகளுக்கும் 12 வயசு வரும்போது அவங்க அப்பா தேவாலயத்துக்கு தூக்கிட்டு போவார்.
அப்ப தேவாலயத்தை தூக்கிட்டு போகும்போது நிறைய அந்த வருஷத்துல அந்த நாட்டில் நிறைய பிள்ளைங்க 12 வயசு எட்டியிருப்பாங்க. 12 வயசு கம்ப்ளீட் ஆனோடனே தேவாலயத்தை கூட்டிட்டு போய் ரபிகளுக்கு முன்னாடி பிள்ளைகள் உட்கார வச்சிருவாங்க. அப்படி பிள்ளைகள் உட்கார வச்ச உடனே அந்த ரபிகள் கிட்ட இந்த பிள்ளைங்க எவ்வளவு ஞானத்தோடு இருக்கிறாங்கிற காரியத்தை ரபிகள் கற்ற உடனே ரபிகள் தனக்கென்று சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. 12 வயசு ஆயிருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு 3 காரியத்தை செய்வாங்க. சத்தமா சொல்லுங்க, எத்தனை காரியத்தை? அது ஹீப்ரு பாஷையில பார் மிட்சுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பேட் மிட்சுவா, ஆண்களுக்கு என்னது பார் மிட்சுவா என்கிற ஒரு சடங்கு பண்ணுவாங்க. நம்பர் 1 என்ன சடங்கு அப்படின்னா, அவன் தலையிலே நியாயப்பிரமாணத்தை கட்டுவாங்க. சத்தமா சொல்லுங்க, தலையில நெற்றியில நியாயப்பிரமாணத்தை கட்டுவாங்க அடையாளமாக. வலது கையிலே நியாயப்பிரமாண சரடை அவங்க கட்டுவாங்க. இதை கட்டி முடித்த உடனே 3வது காரியமாக அந்த ஜெபஷாலாகிய தலீத்தை வைத்திருப்பார்கள். அந்த ஜெபஷாலாகிய தலீத்தை எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்து முதல்ல தலையில நியாயப்பிரமாணத்தை கட்டுவாங்க. 2வது கையில நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா சரடை கட்டுவாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே கடைசியா இந்த சடங்கு நிறைவேறதுக்கு அடையாளமாக அந்த கையில் உள்ள அந்த ஜெபஷால் என்ன செய்வாங்கன்னா, தலீத் என்கிற ஜெபஷால அந்த பையன் மேல என்ன செய்வாங்க, கொண்டு வந்து இப்படி போத்தி விடுவாங்க. அந்த ஜெபஷால் போத்தி விட்டுட்டாவே அதனுடைய அர்த்தம் பார் மெச்சுவா நடந்து முடிந்தது. அவன் தலை முதல் கொண்டு இப்படி போட்டு தலையில நியாயப்பிரமாணம், கரங்கள்ல நியாயப்பிரமாணம், இந்த தோல்ல ஜெபஷாலாகிய தலீத்தை போட்ட உடனே அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் வேத புஸ்தகத்தை திறந்து படிக்க அதிகாரம் பெற்று விட்டான். இவன் தேவனால் நடத்தப்படுவதற்கு, வேத சத்தியங்களை படிப்பதற்கு அதிகாரம் பெற்று விட்டான். நீ என்னைக்கு இந்த தலீத் என்கிற ஜெபஷால் இந்த பையன் மேல விழுகுதோ அப்பத்தான் வேத புஸ்தகத்தை அவன் சுயமாய் திறந்து படிக்க அதிகாரம் உண்டு. அதுக்கு முன்னாடி பைபிளை யூத பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. இப்ப இந்த 12 வயசு வர்றதுக்குள்ள பெற்றோர்கள் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவாங்க அப்படின்னா, 6 வயசு வரைக்கும் அம்மா முக்கியமான சங்கதிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்ப 7 வயசு வரும்போது டெய்லி சாயந்தரம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சாயந்தரம் 5 மணிக்கு பைபிள் ஸ்டடி எல்லார் வீட்டில் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பைபிள் ஸ்டடி கம்பல்சரி நடத்தப்படும். நம்ம பைபிள்னு சொல்றோம், அவங்க தோரான்னு சொல்லுவாங்க, ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும். இப்ப அப்பா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, பையனை நேரம் கூட்டிட்டு வருவார். அந்த பைபிள் ஸ்டடி கூட்டிட்டு வந்தோடனே இந்த தலீத், சத்தமா சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது, தலீத் என்கிற ஜெபஷாலை அவங்க அப்பா போட்டிருப்பார். அப்படி போட்டிருக்கும் போது இப்ப பையனை 7 வயசுல கூப்பிட்டு ஸ்டோரி ஆரம்பிப்பார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எப்படி ஸ்டோரி ஆரம்பிப்பார்னா, ஏதோ ஒரு தம்பி சீக்கிரம் ஓடிவாங்களே, சீக்கிரம் யாரோ தம்பி ஓடிவாங்க, கமான் சீக்கிரம் ஓடிவாங்க, யாரோ ஒரு தம்பி ஓடிவாங்க, குயிக்கா யாரோ ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவ் வர மாட்டீங்களா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, எஸ் தம்பி ஓடிவாமா சீக்கிரம் ஓடிவாமா. இப்ப ஒரு பையன், இப்ப இது யாரோட பையன், என் பையன், பெற்றோர் கோவிச்சு கூடாது, உதாரணத்துக்காக இன்னைக்கு நான் என் பையனை தத்து எடுத்துக்கிறேன். இப்ப இது என் பையன். யூத பாரம்பரியப்படி அவங்க அப்பா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, அவன் ஜெபம் பண்ணும் போது அவங்க அப்பா ஸ்டோரி சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். முழங்கால் போட்டு தேவ வார்த்தையை தியானிப்பதற்கு அடையாளமாக இந்த தலீத், அப்பா அவரோட தலீத் எடுத்து மக மேல போட்டுருவார். மக மேல போட்டுட்டு இப்ப நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். என்ன சொல்லுவார்னா, மோனே யாக்கோபுன்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அவருக்கு எத்தனை பசங்க, 12 பசங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாரு, யோசேப்புன்னு ஒரு தம்பி இருந்தான், அந்த யோசேப்பை பார்த்து சொன்னாரு, உன் அண்ணமாருக்கு அப்பத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு சந்தோஷமா புறப்பட்டு போனா. இவன் நல்ல சுபாவம் உள்ளவனா இருந்தா, சொப்பனம் காண்கிறவனா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறவனா இருந்தா, அண்ணமார போல சேட்டை பண்ணல, பெற்றோருக்கு உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து வாழ்ந்தான்னு இன்ட்ரெஸ்டா அப்பா ஸ்டோரி சொல்லி கொடுப்பாரு. இப்ப பையன் 5 மணிக்கு உட்காந்து இன்ட்ரெஸ்டா அந்த கதை கேட்பான். நியாயப்பிரமாணத்தை பார்த்து பார்த்து கற்றுக் கொடுக்கும் போது திடீர்னு இந்த யோசேப்பு அந்த சகோதரத்துல சேர்ந்த உடனே யோசேப்பு தூக்கி குழியில போட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க சொன்ன உடனே இந்த பையன் கேட்பான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுப்பா? உடனே அப்பா சொல்லுவார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்ப பைபிள் ஸ்டடியே முடிச்சிருவாரு. இப்ப இந்த பையன் என்ன கேட்பான் அப்படின்னா, அப்பா அந்த குழியில விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நாளை கண்டினியூ பண்ணலாம். அவங்க அப்பா சொல்லுவார், நோ 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 நோ, குழி வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, தொடர முடியாது, தொடரும் அப்படின்றாரு. இப்ப இவன் வீட்டுக்கு போய் படுத்தானா இவனுக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. ராத்திரி என்ன வரும், குழியில போன யோசேப்பு செத்தாரா, காப்பாற்றப்பட்டாரா, பிழைத்தாரா, போய் சேர்ந்தாரா, என்னாச்சு ஒண்ணுமே புரியல.
அடுத்த நாள் 5 மணி வர வரைக்கும் இவன் ஏக்கத்தில் இருப்பான். எப்படா 5 மணி வரும், எப்படா 5 மணி வரும், எப்படா 5 மணி வரும். அடுத்த நாள் 4:45 ஆயிடுச்சுன்னா ஆயத்தமாக வேகமா ஓடி வந்து அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துக்குவான். அவங்க அப்பா வேணும்னு லேட் பண்ணுவார். 5 மணி டைம் வரதுக்குள்ள அவங்க பெத்தப்பட்ட அவங்க அப்பா அப்பா வாங்கப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அடுத்த நாள் ஸ்டோரி ஆரம்பிப்பார். 5 மணிக்கு மறுபடியும் கதை கண்டினியூ ஆகுது. குழியில் விழுந்த யோசேப்புக்கு என்னாச்சு தெரியுமா அப்படிங்கும் போது உடனே சொல்லுவா, என்னாச்சுப்பா அப்படிங்கும் போது, குழியில் விழுந்த யோசேப்பு ஜீவனோட எடுக்கப்பட்டாரப்பாடா. அதுக்கப்புறம் அந்த யோசேப்போட பெரியப்பா பசங்க வந்தாங்க, இஸ்மவேல் சந்ததி வந்தாங்க. அப்பாடா யோசேப்பு வீட்டுக்கு போயிட்டாரா? அதுதான் இல்லப்பா, அவனுக்கு சொந்த பந்தத்தில் இருக்கிறதுலே குழி தோன்றது யாருதான்? சொந்த பந்தம் தான். அவன் என்ன பண்ணிட்டான், கூட்டிட்டு போய் அப்பா வீட்டுல விடுவான்னு பார்த்தா நேர கொண்டு எகிப்து தேசத்துல அடிமையா விட்டு போட்டான்னு சொன்ன. அடிமை சந்தையில வஸ்திரத்தை ஊறி அவன் ஒண்ணுமில்லாம நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போர்த்திப்பார்னு ஒரு மேனேஜர் வந்தாரா? இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இப்ப இந்த மகனுக்குள்ள துடிக்கும், எப்படா நாளைக்கு 5 மணி வரும், எப்ப நாளைக்கு 5 மணி வரும். அடுத்த நாள் மறுபடியும் ஸ்டோரி ஆரம்பிப்பாரு. அவ்வளோ பல வர்ண அங்கி போட்ட +2 முடிச்ச வாலிபனை அரை நிர்வாணப்படுத்தி அந்த சந்தை வெளியில நிக்க வச்சுட்டாங்கப்பா. அப்படிங்கும் போது இப்படியே ஒவ்வொரு நாளும் தங்களோட ஸ்டோரியை சொல்லி 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 அந்த பிள்ளையை ஏங்க வைப்பாங்க. முக்கியமான கட்டத்துக்கு வந்தோன்னா அப்பா ஸ்டாப் பண்ணிடுவார். அப்ப அந்த பையன் நினைப்பான், எப்ப அடுத்த நாள் 5 மணி வரும்னு நினைக்க மாட்டான், எப்படா எனக்கு 12 வயசு வரும். சத்தமா சொல்லுங்க, எப்ப எனக்கு மாத்திரம் 12 வயசு வந்துருச்சுன்னா நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நானே வேத புஸ்தகத்தை திறந்து படிப்ப ஆரம்பிப்பேன்னு நாட்களை என்ன ஆரம்பிப்பான். இப்போ அவனுக்கு உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாள் பைபிள் ஸ்டடி அவங்க அப்பா தொக்கு வச்சுட்டு முடிக்கும் போது அன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. 8 வயசு 9 வயசு ஆயிரும். காலையில் எந்திரிச்சுக்குவான், அதிகாலையில் எந்திரிச்சு கேட்பான், அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறே. இந்த பையனோட ஆர்வத்தை பார்த்து தகப்ப அதிகாலையில பைபிள் ஸ்டடி இருப்பார், மத்தியானத்துல பைபிள் ஸ்டடி இருப்பார், ராத்திரி வேத புஸ்தகத்தை படிச்சு படிச்சு இந்த 12 வயசு வரக்குள்ள நாட்களை எண்ணிக்கொண்டே இருப்பான். 12 வயசு வந்துருச்சுன்னா அவன் மிக ஆவலோடு காத்து கொண்டிருப்பான். என் மேல ஒரு நாள் தலித்து வரும். அன்னைக்கு தலித்து வந்துருச்சுன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன், இந்த வேதமே எனக்கு வெளிச்சம், இந்த வேதத்தை மாத்திரம் பற்றி கொள்வேன் என்கிற வைராக்கிய யூத பசங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அப்படி வருமானு கேட்டா வராது. ஏன்னா பைபிள் டிவி ஸ்டாண்டுக்கு மேல கிடக்குது, டிவி ஸ்டாண்டுக்கு கீழே கிடக்குது, வாசல்ல கிடக்குது, கட்டல கிடக்குது. அந்த அருமை அவங்களுக்கு தெரியல. ஏக்கத்தோட ஏக்கப்படுத்தி வேத புஸ்தகத்தை பந்தப்படுத்தி யூதர்கள் செய்வாங்க, வளர்த்த ஆரம்பிப்பாங்க. இந்த பார் மெட்சுவா சடங்கு முடிந்த யூத பிள்ளைங்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவங்களை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, தெருமுனைகள்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, பப்ஜி விளையாடுற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, கிரவுண்ட்ல பார்க்க முடியாது, நீங்க மற்ற பார்ல பார்க்க முடியாது, கிளப்ல பார்க்க முடியாது. பார் மெட்சுவா பிடிந்த அத்தனை யூத பசங்களை தேவாலயத்துல தான் நீங்க பார்க்க முடியும். யூதனுக்கு ஒரு வழக்குண்டு, ஆஸ்தி இருக்குதோ சொத்து இருக்குதோ, தேவ பிரசன்ன பிள்ளையை சேர்த்து சேர்த்து வளர்க்கிற சுபாவம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம பிள்ளைங்களை தேவ பிரசன்னத்துல போட்டு வளர்த்த ஆரம்பிச்சுட்டாவே போதும். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நம்ம அழுது அவங்களை ஒப்பு கொடுக்கலைன்னா நாளைக்கு நம்ம அழுக வேண்டியது வரும். ஆனா இன்னைக்கே பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அழ ஆரம்பிச்சா நாளைக்கு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருப்பா. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல தலை சிறந்த மண்டலங்கள்ல எந்த நாடு இருக்குதுன்னா யூத நாடு தான். ஞானத்தில், அறிவில், மைக்ரோசாஃப்ட்ல, விவசாயத்தில், கண்டுபிடிப்புல, ஐடி ஃபீல்ட்ல எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறது யார் தான்? ஏன் தெரியுமா? வளர்த்த வேண்டிய பிரகாரமாய் வளர்த்தப்பட்ட போது உயர்த்த வேண்டிய பிரகாரமாய் கர்த்தர் தேசத்தில் உயர்த்துகிறார். என்னை கனம் பண்ணவர்களை நானும்
கனம் பண்ணுகிறவராக இருக்கிறேன் ஆண்டவர் மல்கியாவில் சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து பாருங்க, 12 வயசு முடிஞ்ச உடனே ஆண்டவர் பார் மித்வா இந்த சடங்கு நிறைவேறும்படியாக தேவாலயத்துக்கு போறார். அப்படி தேவாலயத்துக்கு போகும்போது நீங்க வீட்டுக்கு போய் படிக்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் முதல் 52வது வசனம் வரைய படிக்க நேரம் இல்லை, நமக்கு சூழ்நிலை இல்லை, வீட்டுக்கு போய் படிங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றோர்களோட போறார். ஒரு பக்கம் யோசேப்பு, இன்னொரு பக்கம் சத்தமா சொல்லுங்க மரியாள், 2 பேர் போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ நடத்திட்டு போகும்போது அந்த பார் மித்வா சடங்கெல்லாம் முடிந்த பிற்பாடு மரியம்மா நினைச்சிட்டாங்க இயேசு கூடத்தான் வராரு. சத்தமா சொல்லுங்க. இப்படி கூடத்தான் இயேசு வராருன்னு இயேசு இல்லாம எத்தனை நாள் டிராவல் பண்ணி போயிட்டாங்க? 3 நாள் டிராவல் பண்ணி போயிட்டாங்க. சிலர் நினைக்கிறாங்க இயேசு கூடத்தான் இருக்கிறாருன்னு. ஆனா பலரோட இயேசு என்ன செய்யறது இல்ல, கூட வரதில்லை. 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க இப்ப யாரு கூட இல்ல. சத்தமா சொல்லுங்க, இயேசு கூட இல்ல. நான் சொல்றேன், அந்த அம்மாவுக்கு பெத்த பையனை, ஒரு பையனவே 3 நாளைக்கு காப்பாற்ற முடியல. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னா எத்தனை பேர்த்த அந்த அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியல. புரியாதவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், புரிந்தவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்தில் ஏக ரட்சகர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உயர்த்தப்பட்டிருக்கிற ரட்சிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். உடனே அந்த அம்மா திரும்பி போறாங்க, இயேசுவை காணல அப்படின்னு திரும்பி போகும்போது இப்ப இயேசு தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 12 வயசு வரைக்கும் வருஷம் தேவாலயத்துக்கு போனார், திரும்ப வந்துட்டார். ஆனா 12 வயசுல தேவாலயத்தில் இருந்தார்னு வசனம் சொல்லுது லூக்காவில். தேவாலயத்துல இருந்தார் அப்படின்னா வீட்டில் இல்லாத அட்மாஸ்பியர் தேவாலயத்தில் இருக்குது. சந்தக்கடையில் இல்லாத ஒரு சந்தோஷம் தேவாலயத்தில் இருக்குது. பிளே கிரவுண்ட் இல்லாத சந்தோஷம் தேவாலயத்தில் இருக்குது. வேலை ஸ்தலத்தில் இல்லாத ஒரு பெரிய மகத்துவத்தின் சந்தோஷம் தேவாலயத்தின் பிரசன்னத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உடனே போய் கேட்கிறாங்க, ஏப்பா இயேசு, ஏப்பா இப்படி பண்ணுன, என் கூட நீ வந்திருக்கணும் இல்லையா? உடனே இயேசு சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்யணும் உங்களுக்கு தெரியாதா? அர்த்தம் எந்த எந்த குட்டிக்களி மாறி வயசு 12 ஆகி, சத்தமா சொல்லுங்க, என் குட்டிக்களி மாறிடுச்சு, 12 வயசு. I have to do my father's business. பிதாவுக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்யணும், செய்ய வேணும். என்னைக்கு இந்த ஜெபஷால் இயேசுவின் மேல் விழுந்ததோ, பிலாத்துவின் கல்தளத்திலே அவர் அடிக்கப்படும் வரைக்குமாய் அவர் மேல அந்த அதிகாரத்தின் ஷால் எடுக்கப்படவே இல்லை. அந்த ஜெபாவியை காத்துக்கொண்டு இயேசு 3 வருஷமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை கவனித்து பாருங்க. அவர் சொல்லுவார், மோனே எனக்கு பணம் போனது, எனக்கு பதவி போனது, எனக்கு செல்வம் போனது, எனக்கு புகழ் போனது, எல்லாம் போனாலும் ஒண்ணு மட்டும் நான் இழக்கவே இல்லை. தீமோத்தேயுவுக்கு நிருபத்தை ரோம சிறைச்சாலையில் இருந்து எழுதும் போது சொல்றாரு, கார்ப்புவின் வசத்தில் வைத்திருக்கிற என்னுடைய பேனாவையும் என்னுடைய தலீத்தாகிய சால்வையை நீ எடுத்துக்கொண்டு வா. எதை இழந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்மேல் இருந்த ஜெப ஆவியை இழக்கவே இல்லை. கரமுயர்த்தி ஆமென் சொல்லுங்க, கரமுயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த பூமியில எதை இழந்தாலும் நம்ம மேலுள்ள ஜெப அதிகாரத்தை இழக்கக்கூடாது, நம்ம மேலுள்ள தேவ பிரசன்னத்தை இழந்து போயிடக்கூடாது. சீக்கிரமாய் நான் சொல்ல வரேன், இந்த ஜெப ஷால் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் இருந்தது. தலீத் என்கிற ஜெப அதிகாரம், ஜெப ஷால் ஒவ்வொரு பக்தர்கள் மேல் இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த தலீத்தின் அபிஷேகம் வேணும்? கரமுயர்த்தி ஆமென் சொல்லுங்க, சத்தமர்களே சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த தலீத் அப்படின்னா என்னங்கிறதுக்கு 5 காரியம் மாத்திரம் சொல்றேன், நேர குறைவினால 5 காரியம் மாத்திரம் சொல்றேன். தலீத் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாவதாக எழுதுறவங்க மாத்திரம் எழுதி கொள்ளுங்க, பைபிளை திறக்க வேண்டாம். 133 சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம். அதற்கிடையாக லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரண்டாவதாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மூன்றாவதாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். நான்காவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடைசியாக மல்கியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இப்படி சொன்னா எழுத முடியாது, ஒவ்வொன்று நான் சொல்றேன். நம்பர் 1, 133 சங்கீதம் 1-2 வசனங்கள், லேவியராகமம் 8-12 வசனத்தினானே சொல்றேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும், சத்தமா சொல்லுங்க, எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டவன் தாடியிலும் அவன் அங்கிகளின் மேல் வடிகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. லேவியராகமம் 8-12 சொல்லுது. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, உன் சகோதரனாகிய ஆரோனின் தலையின் மேல அபிஷேக தைலத்தை கொஞ்சம் எடுத்து வார்ப்பாயாக அப்படின்னு சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க, எல்லா யூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். எதை போட்டிருக்கணும்? தலீத் என்கிற ஜெபஷால். சத்தமா சொல்லுங்க, என்ன போட்டிருக்கிறாங்க?
தலீத் என்கிற ஜெபஷால். இப்ப ஆண்டவர் சொல்றார் 133 சங்கீதத்துல, அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றும் போது அந்த தைலம் அவன் தாடியின் மேலும் அப்புறம் எங்க வருதான் அங்கிகளின் மேலும் வழிந்து ஓடுகிறது. அப்ப நம்பர் 1 புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல சொல்றேன், தலீத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, தலீத் என்ன அர்த்தம்? வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். உலகத்துல எதை காத்துக்கொள்றோமே இல்லையோ, ஜெப அதிகாரமாகிய தலீத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஜெப ஆவியாகிய தலீத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப தலீத் அப்படின்னா வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். அப்படின்னா நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க வெளியே போகும்போது அந்த ஜெபம் உங்களோட முடியாது. நீங்க எங்கெங்க டிராவல் பண்றீங்களோ அந்த பிரசன்னம் உங்களோட கூட வரும். கரமேன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன் தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சுட்டு வெளியே தப்பிச்சு மணல்ல ஓடி போனான்னா அவன் ஓடி போன இடத்த சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் மேல் இருந்த தண்ணியே ஒரு தாடகமாக, ஒரு தாரையாக, ஒரு பாதையாக பதிந்து விட்டது. ஒரு மனுஷன் பெர்ஃப்யூம் அடிச்சிட்டான்னா, நான் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கிறேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது போல ஜெபிக்கிற மனுஷன் எங்க வரானோ அங்க மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எங்க கால் வைக்கிறார்களோ அங்க வித்தியாசம் உண்டாகும். ஜெபம் முடித்தாலும் ஜெப ஆவி முடிந்து போகாது. நீங்க ரூமுக்குள்ள போய் ஜெபம் பண்ணிட்டு எந்த விஷயத்திற்காக தேவனை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு நீங்க புறப்பட்டு போறீங்களோ அந்த அனல் உங்களோடு மாத்திரமல்ல, யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவங்கள பற்றி பிடிக்கும். எந்த சபைக்குள்ள கால் வைக்கிறீர்களோ அங்கே பிரயாணப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும். சில பேர் சொல்றது கேட்டிருக்கிற, அக்கா நீங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் இருதயத்துல கொஞ்சம் சமாதானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க மேல உள்ள ஜெப ஆவி அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடமையேற்றி ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தலீத் என்றால் வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது அங்க வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கு ராத்திரி ரூத் போவாஸ் இருக்கிற இடத்திற்கு வயலுக்குள்ளாக அவள் நடந்து போகும்போது போவாஸ் படுத்திருக்கிறார். அந்த பாதத்தருகே போனப்ப அவள் எதிர்பார்த்தது ஏதோ கோதுமைக்காக. சத்தமா சொல்லுங்க, ஏதோ கோதுமை. ஏன்னா ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. யூதர்களுடைய பார்வையிலே மோவாபிய ஜாதிகள் செத்த நாய்க்கு சமமாய் இருக்கிறாங்க. அதனால இந்த ரூத்திற்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோதுமை கிடைக்காது. அவங்களுக்கு பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்திருந்தார், கதிர் பொறுக்கும் போது சிந்துகிற அந்த மிச்ச மீதி வேஸ்ட் யாருக்கு சொந்தம்? புறஜாதிகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சொந்தம் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இந்த அம்மாவுக்கு எல்லாமே குவாலிட்டி இல்லாம ஏதோ கோதுமை தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உள்ள ஸ்திரீ. ஆனால் நகோமி ஆகிய தேவ வார்த்தையின்படியாக சபைக்கு கட்டுப்பட்டு ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு போவாஸ் என்கிற மணவாளனுடைய பாதத்துக்கு போன போது இவள் புறஜாதியா இருந்துமே வசனம் சொல்லுகிறது, போவாஸ் தன் தலீத்தை எடுத்தான். சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த தலீத் என்கிற ஜெபாவி இருக்கிற இடத்துக்கு இந்த அம்மா போனதுனால, அந்த பிரசன்னமுள்ள இடத்துக்கு போனதுனால பைபிள் சொல்கிறது கோதுமையினுடைய உயர்தரத்தை போவாஸ் அளந்து ரூத்தின் கையில கொடுக்கிறார். அப்படின்னு அர்த்தம், பழைய ஏற்பாட்டு போவாஸ் அளந்து கொடுக்கிறார்னா புதிய ஏற்பாட்டில் நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 3:20-21 நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா. அப்ப தலீத் நம்பர் 1 வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். நம்பர் 2 தலீத் அப்படின்னா தகுதி இல்லாத என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, தலீத் என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். இந்த அம்மாவுக்கு தகுதியே இல்லை. சில இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி நான் செய்வேன் ஆண்டவரே, உயரத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் போது காலங்கள் கடந்து ஜெபத்தை விடாம பற்றி கொண்டிருந்தா எவைகளுக்கெல்லாம் ஏங்குறீங்களோ, எவைகளெல்லாம் தூரத்தில் பார்த்தீர்களோ அதை கர்த்தர் பாதத்தின் கீழே கொண்டு வந்து உங்கள் ஜெபங்களை கேட்டு உயர்த்தி மானிக்கிறவராய் இருக்கிறார். கரமுயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1 தலீத் வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். நம்பர் 2 தகுதியே இல்லாத என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். நம்பர் 3 நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 40:30-31 வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல
இந்த தலீத் என்கிற ஜெபாவி நிச்சயம் ஒரு நாள் என்னை உயரத்தில் பறக்க வைக்கும். உயரத்தின் மேன்மைக்கு நேராய் இந்த ஜெபம் நம்மை கொண்டு போகும். பிரசங்கித்து ஜெயித்தவர்கள் உண்டுன்னு பைபிள் இல்லைங்க. ஜெபித்து ஜெயித்தவர்கள் வேதத்தில் ஏராளமான பேர்கள் இருக்கிறாங்க. தானியேல் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்ட போது சிங்கங்கள் தானியேலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டது. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்ட போது சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். யாக்கோபு தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட்ட போது பார்வோனை ஆசீர்வதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். வேத புஸ்தகத்திலே ஜெபித்தவர்கள் ஜெயிக்காமல் இருந்ததில்லை, ஜெயித்தவர்கள் ஜெபித்தவர்களாய் இருந்தார்கள். God your prayer anointing. உங்கள் ஜெப ஆவியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ராத்திரி ஆண்டவர் திரும்ப திரும்ப யாரையோ தட்டி உணர்த்தி கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போய் சத்துவம் இல்லாம நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ரீகண்டில் உங்களை மீண்டுமாய் புதுப்பித்து உங்களை பத்த வைக்க விரும்புகிறார். உங்களை எரிய செய்ய விரும்புகிறார். மங்கி எரியும் திரியை அணையாமல் அதை பிரகாசிக்கப்படுகிற ஆண்டவர். நம்பர் 1 தலீத் வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். நம்பர் 2 தகுதியே இல்லாத என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். நம்பர் 3 இந்த தலீத்தின் அனுபவம் என்னை உயரத்தில் பறக்க வைக்கும். 4வதாக மத்தேயு 6:6 வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும் போது அறைக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணும் போது அந்தரங்கத்தில் கேட்கிற பிதாங்கல்ல பார்க்கிற பிதான்னு வந்திருக்குது. அப்படியே அர்த்தம் என்ன? தலீத் தேவனுடைய கவனத்தை என்னிடமாய் திருப்பும். சத்தமா சொல்லுங்க, தலீத் தேவ கவனத்தை என்னிடமாய் திருப்பும். 5வதாக மல்கியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சத்தமா சொல்லுங்க, அந்த செட்டைகளின் கீழ். அப்ப நம்பர் 1 தலீத் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நீங்க ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபம் ரட்சிக்கப்படாத உங்க புருஷனை தொடும், ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை தொடும். இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த நாளை கர்த்தர் முன்குறித்தவர் செய்து முடிப்பார். அது உங்களோட முடியாது. பற்றி பிடிக்க வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். நம்பர் 2 என்னை தேடி வருகிற ஆசீர்வாதம். நம்பர் 3 என்னை உயரத்தில் பறக்க வைக்கிற ஆசீர்வாதம். நம்பர் 4 தேவனுடைய கவனத்தை என்னிடமாய் திருப்புகிற ஆசீர்வாதம். நம்பர் 5 அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியம், உறவுகளில் ஆரோக்கியம், சரீரத்திலே ஆரோக்கியம் வேண்டுமானால் ஜெபாவினாலே நீங்களும் நானும் நிரப்பப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இந்த தலீத்தின் அபிஷேகத்தை சொந்தப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய 12 விதமான ஜெபத்தை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அதிகாலையில் இயேசு ஜெபித்தார், வனாந்தரத்தில் இயேசு ஜெபித்தார், கடலுக்கு மீதாக இயேசு ஜெபித்தார், சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்பாக ஜெபித்தார், ஊழியத்தை துவங்கின பிற்பாடு அவர் ஜெபித்தார், ஊழியம் முடிந்த பிறகு ஜெபித்தார், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஜெபித்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் மேல ஒரு ஜெபாவி இருந்தது. அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு பவர் ஹவுஸா இருந்தார், பிதாவுடைய பவர் ஹவுஸா இருந்தார். வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது இயேசு பேசும்போது வல்லமை புறப்பட்டது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தொடும்போது வல்லமை புறப்பட்டது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது இயேசுவை யாராவது தொட்டால் வல்லமை புறப்பட்டது. இயேசு பேசும்போது வல்லமை, இயேசு தொடும்போது வல்லமை, இயேசுவை யாராவது தொட்டாலும் என்ன புறப்பட்டுச்சு? வல்லமை புறப்பட்டுச்சு. இதுதான் தலீத்தின் அனுபவம். இந்த தலீத்தின் அனுபவம் என்பது ஜெப ஆவியை காத்துக்கொள்ளுவர்களின் மேல் நிலைத்திருக்கிற ஒரு தேவ வல்லமை அடையாளமாகத்தான் இந்த தலீத்தை ஆண்டவர் டிசைன் பண்ண சொல்லியிருந்தார். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தலீத்தை டிசைன் பண்ணிட்டு இதை தோல்ல போட்டுட்டு இப்ப இயேசு கிறிஸ்து மார்க் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வரார். தலீத்தாகுமி, சத்தமா சொல்லுங்க, தலீத்தாகுமி, சத்தமா சொல்லுங்க, தலீத்தாகுமி. இப்ப மார்க் 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து வருவார். நான் சொல்றத மாத்திரம் எண்ணிக்கணும். 12 வயசுல போட்ட தலீத்தை 12 சீஷர்களோட இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு வரும்போது 12 வருஷம் பெருமாளுள்ள வஸ்திரத்தை தொட்ட நேரத்தில் 12 வருஷம் ஜீவனோடு இருந்து மரித்தவளை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இந்த அதிகாரம் என்பது ஒரு அதிகாரம், வெளிப்பட்ட அதிகாரம் தான் மார்க் 5ஆம் அதிகாரம். அப்ப எத்தனை 12 வருவாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசுல போட்டு இந்த தலீத்தோட 12 சீஷர்களோட நடந்து வரார். அப்படி நடந்து வரும்போது ஒரு ஸ்திரீ, சத்தமா சொல்லுங்க, ஒரு ஸ்திரீ, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு பிரச்சனை. யூத பாரம்பரியப்படி பெண்களுக்கு மாதத்தில் ஒரு முறை வருகிற அந்த அந்த சடங்கு அல்லது அந்த நேரத்தில் யூதர்களுக்கு வரும்போது அந்த 4 நாளோ 5 நாளோ பெண்கள் வீட்டில் எந்த பொருளையும் தொடக்கூடாது, அவங்க யாரையும் தொடக்கூடாது, அவங்களை யாரும் தொடக்கூடாது.
இப்படி நிறைய மனுஷிக சடங்குகளும் மனுஷிக பாரம்பரியம் இருந்தது. ஒரு வார கால அளவு இந்த பிரச்சனை இருக்குமானா அந்த ஸ்திரீ என்ன செய்யணும், தனக்கு அந்த காரியம் அந்த நாள் டேட் வரும்போது வீட்டை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கூடாரம் அடிச்சு அங்க குடியிருக்கணும். அந்த தீட்டெல்லாம் நீங்கின பிற்பாடு தன்னை சுத்திகரித்து கொண்டுதான் இதுக்குள்ள வரணும், வீட்டுக்குள்ள வரணும். இதை யூதனுடைய பாரம்பரியம். ஆனா பைபிள்ல வாசிக்கிற மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீக்கு இந்த பிரச்சனை ப்ளீடிங் ப்ராப்ளம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 12 வருஷம். சத்தமாசம் எத்தனை வருஷம்? ஒரு வாரம் இந்த பிரச்சனை வந்தாவே வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வீட்டுக்கு வெளியில கூடாரம் அடிக்கணும். இது நீடித்து 1 மாசம் 2 மாசம் ஆயிருச்சுன்னா அந்த அம்மா வீட்டை காலி பண்ணணும், கூடாரத்தை சுருட்டணும், பாளையத்துக்கு புறம்பே போய் குடியிருக்கணும். புருஷன் இருக்குது பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னாலும் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப இந்த அம்மா எத்தனை வருஷமா வீட்டுக்கு ஊருக்கு புறம்பா இருக்கிறா? 12 வருஷம். மனுஷீகமான பராமரிப்பு இல்ல, புருஷ பிள்ளைகளின் ஆதரவு இல்ல. ஒவ்வொரு நாளும் தன் சரீரத்தில் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் அல்ல போயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் போகுதான் அது அர்த்தம். ஒவ்வொரு நாளும் உயிர் போய்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் எதுக்கு சாப்பிடுறோம்? இருக்கிற உயிரை நல்ல மெருகேற்றணும், நல்ல பலமாக்கணும். ஆனா 12 வருஷம் ப்ளீடிங் ப்ராப்ளத்தில் இருந்த பைபிள் உள்ள அந்த அம்மா 12 வருஷமா எதுக்கு சாப்பிட்டாங்கன்னா போற உயிரை எப்படியாவது காப்பாற்றணும். பைபிள் சொல்லுகிறது, தனக்கு இருந்த ஆஸ்திகள் மொத்தத்தையும் செலவு பண்ணி சற்றாகிலும் குணமடையாமல். சத்தமா சொல்லுங்க, எப்படி குணமடையல? சற்றாகிலும். இன்னைக்கு உலகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பணத்தை அப்பசப்பமா தொட மாட்டாங்க. எவ்வளோ உதவிக்காரங்க போய் கேட்டாலும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ இருக்கிறதுல 1% கொடுப்பாங்க 100%. ஆனா ஒரு மனுஷன் தன் முழு சொத்தையும் இந்த சமுதாயத்தில் தூக்கி எறிகிற ஒரு நேரம் வரும். எந்த நேரம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா டாக்டரால காப்பாற்ற முடியாதுன்னு வரும்போது எல்லா பணக்காரர்கள் வாயில வர வார்த்தை தெரியுமா? எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாத்துங்க. அப்படி அர்த்தம் என்ன? இந்த ஜீவனை நிலைநிறுத்த கோடீஸ்வரன் தரித்திரனாவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஆஸ்தியை விட முக்கியம் தனக்கு இருக்கிற ஜீவன். அந்த ஜீவனை நிலைநிறுத்த எத்தனை கோடிகள் செலவு பண்ணி ரோட்ல தரித்திரப்படுவதற்கும் மனுஷன் ஆயத்தமாக இருக்கிறான். இதான் சமுதாயம். 12 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, 12 வருஷமா போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, 12 வருஷமா தேடாத வைத்தியர்கள் கிடையாது. 12 வருஷமா தேடின வைத்தியர்கள் எல்லாம் பணம் வாங்கி கொண்டு இவளை கைவிட்டார்கள். சத்தமா சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. பணம் வாங்கி கொண்டு கைவிட்டார்கள். இப்பொழுதோ ஒரு வைத்தியனை குறித்து கேள்விப்படுகிறாள். அதான் பைபிள் சொல்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இந்த அம்மா என்ன கேள்விப்பட்டா தெரியுமா? 12 வருஷமா பணம் வாங்கி கொண்டு வைத்தியர்கள் கைவிடும் போது இப்போ ஒரு வைத்தியரை குறித்து கேள்விப்படுகிறார். பணமே வாங்காமல் சொந்த ஜீவனை கொடுத்தாகிலும் சுகம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு. கேள்விப்படுறா. பணம் வாங்கிட்டு 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 இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை கோடிக்கணக்கில் கொடுக்கிறவங்களுக்கு கோடி முண்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வாங்குறவங்க வீடு மேல வீடு, கட்டடத்து மேல கட்டடம் கட்டுறாங்க. டாக்டர்களுக்கு நான் விரோதி இல்லை, சமுதாயத்தில் பொதுவாய் நடக்கிறத நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டான், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன கொடுப்ப அப்படின்னு இந்த அம்மா ஏங்கி நிற்கும் போது அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்கிறது. இதா சமுதாயத்தில் ஒரு வைத்தியன் சுற்றித் திரிகிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். என்ன வாங்குவேன் என்றல்ல, சொந்த ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் மேல் வல்லமை வெளிப்படுகிறது. அவர் பேசும்போது சுகம், அவர் தொடும்போது சுகம், அவரை யாராவது தொட்டாலும் சுகம். இதை கேள்விப்பட்ட உடனே எந்த பாஸ்டரும் போய் சொல்லல, எந்த விசுவாசியும் சொல்லல, கேள்விப்பட்டா. சத்தமா சொல்லுங்க, இந்த பட்டணம் கேள்விப்படும். ஒரு நாள் கேள்விப்படும். இயேசு ஒருவரே சகலத்திற்கும் போதுமானவர், இயேசு ஒருவரே சகல பிரச்சனைகளுக்கும் போதுமானவர். இந்த சமுதாயம் ஒரு நாள் அறிந்து கொள்ளும். இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு அல்லேலூயா பாட்டு பாடி கூச்சல் போடுவதை போல தெரியலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ லோகத்திற்கும் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவர். அதுக்கு சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டா இப்ப இந்த அம்மா தீர்மானம் எடுக்கிறார். சரி, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும், உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா, உன் நிழலின் மீது
பட்டாலும் வல்லமதா. சொல்லுங்க, உங்க வஸ்திரத்தை நான் தொட்டாலும் வல்லமதா. உங்க நிழலின் மீது பட்டாலும் வல்லமதா. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமதா. அதிலும் வல்லமதா, இதிலும் வல்லமதா, அதிலும் வல்லமதா. இந்த மாதிரி புறப்பட்டு போறான். சரி, இயேசுவை எப்படியாவது என்ன செய்யலாம்? தொட்டலாம். இயேசுவை காண்பது, அவரோடு வாழ்வது, அவரில் மகிழ்வதே என் இன்ப கீதமே. இயேசுவை எப்படியாவது தொடணும், அவரை தொடணும், அவரை தொடணும், அவரை தொடணும். எத்தனை பேர் வாஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி இயேசுவை தொட வேண்டும். இல்ல நான் அவரை தொடணும், இல்ல அவர் என்ன தொடணும். இந்த மாதிரி பிளான் பண்றாங்க. எஸ், இன்னைக்கு இயேசுவை தொடலான்னு எல்லாம் ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இந்த அம்மா ஒரு ஸ்டெப் வைக்கிறா. ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? பாரம்பரியம் சொல்லுது, தொடாத. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ரத்த தீட்டுள்ள ஒருவள் சமுதாயத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தொடக்கூடாது, ஒரு மனுஷனை தொடக்கூடாது, ஒரு பிஞ்சு குழந்தைய கூட தொடக்கூடாது. இவள் தொட்டா தீட்டு. இப்ப பாரம்பரியம் சொல்லுது தொடாத, ஆனா விசுவாசம் சொல்லுது நீ தொடு. பாரம்பரியம் என்ன சொல்லுது? டச் நாட், தொடாத, தொடறது தொடாத. விசுவாசம் പറഞ്ഞു எடி நீ தொடு. விசுவாசம் சொல்லுது நீ தொடு. மறுபடியும் தொடலாங்க போது பாரம்பரியம் சொல்லுது தொட்ட நீ செத்த. விசுவாசம் சொல்லுது தொட்ட நீ பிழைப்பாய். பாரம்பரியம் என்ன சொல்லுது? ஒருவேளை தம்மா முக்காட போட்டு ஊருக்குள்ள வந்து இயேசுவை தொடர நேரத்தில் வந்து தொட்டுட்டா பாக்கியுள்ள பார்த்தா சமுதாயக்காரன் சொல்லுவா, ஐய இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிற நீ வந்ததுனால நாங்கெல்லாம் தீட்டு போடுவோம், அட்ரா தூக்குடா கல்ல போடுறான்னு ஒரே போடா போட்டு கொண்டே போடுவாங்க. லேவிராம பிரமாணப்படி பிரமாணம் പറഞ്ഞു. பாரம்பரியம் சொல்லுது தொட்ட செத்த. ஆனா விசுவாசம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இப்ப விசுவாசம் சொல்லுது தொற்று நீ பொழைச்சிடுவ. இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பாரம்பரியத்துக்கு விசுவாச பிரச்சனை தான் இன்னைக்கு ஆண்டவரை மனுஷன் பார்க்கறது இல்ல. எல்லா மனுஷனும் சொல்றது என்ன தெரியுமா? ஆவியானவர் இருக்கிறாரு, ஆவியிலும் சத்தியத்தில் ஆராதிக்கிறது உண்மைதான். ஆனா பாரம்பரியம், சகோதரா சகோதரி, பாரம்பரியம் கொல்லும், விசுவாசம் உயிர்ப்பிக்கும். பாரம்பரியம் ரட்சிக்காது, விசுவாசம் உன்னை காப்பாற்றும். இந்த மக்களுக்குள்ள போராட்டம். பாரம்பரியம் சொல்லுது தொடாதடி, விசுவாசம் எடி தோடு. பாரம்பரியம் தொட்டால் நீ சாகும், விசுவாசம் പറഞ്ഞു எடி தொட்டா நீ ஜீவிக்கும். ஒன்னும் வெடிக்கண்டா தொடு. பாரம்பரியம் பாரம்பரிய விசுவாசம், பாரம்பரிய விசுவாச போராட்டம். ஃபைனலா ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இந்த அம்மாவே. பாரம்பரியத்தை பார்த்து சொல்றா, அதே 12 വർഷമായിട്ട് പാരമ്പര്യത്തെ പിടിച്ചോണ്ടിരുന്ന സമയത്ത് ഒറ്റ മനുഷ്യൻ പോലും നോക്കിയില്ല. എന്റെ രോഗം മാറിയില്ല, എന്റെ വേദന മാറിയില്ല, എന്റെ ബാധ മാറിയില്ല, എന്റെ അനാഥത്വം മാറിയില്ല, എന്റെ കഷ്ടത മാറിയില്ല, എന്റെ വേദന മാറിയില്ല. 12 വർഷം പാരമ്പര്യത്തെ പിടിച്ച് എൻ കഷ്ടം മാറില്ല, என் வேதனை மாறல, வியாதி நீங்கள. இப்ப பாரம்பரியத்தை பார்த்து அந்த அம்மாவே ஆணி அடிச்சு பேசுறான். என்ன சொன்னா தெரியுமா? அனனுவா பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் சாகிறத விட ஒரே ஒரு நாள் இயேசுவை தொட்டுட்டு செத்தே போனாலும் பரவாயில்ல. I need to touch you Lord. நான் இயேசுவை தொட வேண்டும். செடியினில்லா கொடிகள் சீரழிந்து காயுதே, செடியினில்லா கொடிகள் சீரழிந்து காயுதே. சீரே சுமார்பை தேடி எந்த தலை சாயுதே, சீரே சுமார்பை தேடி எந்த தலை சாயுதே. இயேசுவை காண்பதே, அவரோடு வாழ்வதே, அவரில் மகிழ்வதே என் இன்ப கீதமே. இயேசுவை காண்பதே, அவரோடு வாழ்வதே, அவரில் மகிழ்வதே என் இன்ப கீதமே. செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நான் தொடரும். அசுத்தமாய் 12 வருஷம் பாடுபட்டு அசுத்தமாய் சாகிறத விட
ஒரே நாள் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் முகம் பார்த்து மரிக்கிற வாழ்க்கையை தாங்க அந்த அம்மா தேடி போனா. விசுவாசிகள் சொல்லணும், 1000 பெரட்டு உபதேசத்தை பிடிச்சிட்டு 1000 நாள் வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் சத்தியத்திற்காக வாழ்ந்து மரிப்பது மேலான வாழ்க்கை. நம்ம புறப்பட்டு போயிட்டா. புறப்பட்டு எப்படியோ முக்காடை போட்டு யாருக்கும் தெரியாம வீதிக்குள்ள என்ன செய்யறா, ஊருக்குள்ள இந்த அம்மா போகுது. இப்ப ஊருக்குள்ள போனா ஒரு பிரச்சனை, புறப்படும் போதே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பாரம்பரியம் போராடுச்சு. பாரம்பரியத்தெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்து அடுத்த பிரச்சனை காத்துட்டு இருக்குது. என்ன பிரச்சனைனா, பைபிள் தெளிவா சொல்லி இருக்குது, இந்த அம்மா இயேசுவை கண்டாள்னு இல்லை, இயேசுவை குறித்து கேள்வித்தான் பட்டான். இயேசு யாருன்னு இந்த அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இப்ப சமுதாயத்துக்குள்ள முக்காட போட்டு யாருக்கும் தெரியாம, அடையாளம் தெரியாம உள்ள வந்துருச்சு. லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க, நூத்துக்கணக்கான ஜனங்க வந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இயேசு தனியா வரல, கூட எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க? இப்ப சத்தமா சொல்லுங்க, கூட எத்தனை பேர்? இயேசு கூட 12 சீஷர்கள், அதுக்கு பின்னாடி கூட்டம். இப்ப 12 மட்டும் கணக்குல வச்சுக்கலாம். இப்ப இயேசுவை சுத்தி பக்கத்துல எத்தனை பேர் நெருங்கிட்டு இருக்கிறாங்க? 12 சீஷர்கள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை சீஷர்கள்? இப்ப இந்த அம்மா இயேசு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா யோவானை பார்த்தாலும் இயேசு மாதிரியே இருக்குது, பேதுரு பார்த்தாலும் இயேசு மாதிரியே இருக்குது. ஏன்னா இயேசுவோடு சேர்ந்து நடக்க நடக்க நம்மை அறியாமையே அவருடைய சுபாவம் நமக்குள்ள வந்துடும், அவருடைய பாவனை நமக்குள்ள வந்துடும், அவருடைய பேச்சு நமக்குள்ள. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது எത്ര மோதமே, இயேசுவினாய் ஜீவிക്കുന്നത് എത്ര ഭാഗ്യമേ. കമോൺ, യേശുവോട് ചേർന്ന് ഇരിപ്പത് എത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് എത്ര ഭാഗ്യമേ. ആശ തന്നോടെന്നുമെന്നും വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ തന്നോടെന്നുമെന്നും വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ തന്റെ കൂടെ വാഴാൻ കാംക്ഷിച്ചിടുന്നേ, ആശ തന്റെ കൂടെ വാഴാൻ കാംക്ഷിച്ചിടുന്നേ. കമോൺ, യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് എത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് എത്ര ഭാഗ്യമേ. കമോൺ, യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് എത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് എത്ര ഭാഗ്യമേ. இங்க பயங்கர ஆரவாரத்தோட வராங்க. இயேசு நடந்து வரும்போது கண்டிப்பா நம்மள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. இயேசு நடந்து வரும்போது எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? நான் இப்ப உங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, ஏதோ பேங்க் லோன் திவாலாகி இருக்கிற வீட்டை புடுங்க வந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், சந்தோஷமா கரம் எடுத்திராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ഞാൻ ബാങ്ക് മാനേജർ അല്ല, നമ്മൾ കർത്താവിന്റെ മക്കളാ. കരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ. ഇപ്പൊ യേശുവോടെ വരുമ്പോൾ എപ്പടി വന്നിരുപ്പാங்க? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படி பாடிட்டு வர கூட்டத்துல இயேசு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஆனா விசுவாசம் சொல்லுது, கவலைப்படாத, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே, ஸ்திரியே பதறாதே, விசுவாசத்தினால் இயேசுவை தொடுவாய், பின்வாங்கி மாத்திரம் போய்விடாதே. அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து நிக்குது. கடைசியா பார்த்தா, முகத்தை பார்த்தா இயேசுவுக்கும் தாடி இருக்குது, பேதுருவுக்கும் தாடி இருக்குது. யோவானை பார்த்தாலும் சாந்தமா இருக்கிறாரு, இயேசுவை பார்த்தாலும் சாந்தமா இருக்கிறாரு, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பைபிள் சொல்லுகிறது. பேதுருவை தொட்டு சாம்பிள் பார்த்து யோவானின் மேல் விழுந்து இயேசுவை தொட்டால் எங்கேயுமே இல்லை. முகம் பார்த்தா எல்லாரையும் பார்த்தா இயேசு மாதிரி தான் இருக்கு. இந்த அம்மா இயேசுவை பார்த்ததில்ல, ஆனா கரெக்டா யாரை தான் தொட்டுச்சு? சத்தமா சொல்லுங்க, யாரை தான் தொட்டுச்சு? நம்ம ஆட்கள் பாருங்க, 8 மணிக்கு 7:45 பிரசங்கம் ஆரம்பிச்சா தூங்குவாங்க, ஷார்ப்பா 9 மணிக்கு எதிரிப்பாங்க. அலாரமே வேண்டாம், பிரசங்கம் லேட் ஆகிற மாதிரி இருந்தா கூட சிக்னல் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிருபையெல்லாம் அந்த அம்மாவுக்கு இல்ல. ஆனா அந்த அம்மா ஷார்ப்பா யாரை தான் தொட்டுச்சு? இயேசுவை. எப்படி தொட்டுச்சுன்னா, மேல பார்த்தப்போ ஒன்றும் மனசுல இல்ல. எல்லாரோட முகமும் தாடியும் முகமும் கண்ணும் மூக்கும் செவியும் தலையும் முடியும் துணியும் ஒருபோல் உண்டு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்ப எப்படி கண்டுபிடிச்சான்னா, தலீத்து. சத்தமா சொல்லுங்க. பேதுரு மேலையும் தலீத்து இருக்குது, இயேசு மேலையும் தலீத்து இருக்குது, யோவான் மேலையும் தலீத்து இருக்குது, அந்திரேயா மேல தலீத்து இருக்குது, பிலிப்பு மேல தலீத்து இருக்குது, எல்லாரும் மேல தலீத்து இருக்குது. ஆனா அந்த ஜெபஷால் தலீத்து இயேசுவுக்கு மாத்திரம் வித்தியாசமா இருந்தது. என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், மோசேயோட காலத்தில் ஆண்டவர் முடிச்சுகளை உண்டு பண்ண சொன்னார். எதை உண்டு பண்ண சொன்னார்?
இப்படி தொங்கலுக்கு கீழே ஒரு முடிச்ச உண்டு பண்ண சொன்னார். இங்க ஒரு முடிச்சு, இங்க ஒரு முடிச்சு, இங்க ஒரு முடிச்சு. அந்த முடிச்சுக்கு வித்தியாசம் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா காக்கி சட்டை ஒண்ணுதான், ஆனா ஸ்டார் வித்தியாசம். இன்ஸ்பெக்டருக்கு காக்கி சட்டை தான், ஆனா ஸ்டார் வித்தியாசம். டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, டிஜிபி இப்படி ஒவ்வொரு ரகங்கள் வந்து நின்னாங்கன்னா எல்லாருக்கும் காக்கி தான், ஆனா ஸ்டாருக்கு என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. இப்ப யூத பாரம்பரியப்படி ஆண்டவர் 613 கட்டளைகளை மோசேயின் கையில கொடுத்தார். எத்தனை கட்டளைகள்? 610. 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளை தான் இருக்கும். 21ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, 613 கட்டளைகள். 613 கட்டளைகளை ஆண்டவர் மோசே கையில கொடுத்து ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி தந்தார்னா, ஒரு மனுஷன் ஒரு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டானா ஒரு முடிச்சு, 2 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா 2 முடிச்சு, 3 பிரமாணத்தை நிறைவேற்றினா 10 பிரமாணத்தை நிறைவேற்றினா 10 முடிச்சு. உடச்சக்கு பரா சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. 122 பிரமாணத்தை நிறைவேற்றினா 122 முடிச்சு. இப்ப நம்ம முடிச்ச கவுண்ட் பண்றான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா யாருன்னா, அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வராமல் அதை நிறைவேற்ற வந்தவர். இப்ப எல்லாருடைய முடிச்சு பார்க்கிறான் அந்த அம்மா. 1, 3, 7, 9, 12, 14, 15 இത്രே உள்ளு, இவ்வளவுதான் முடிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் 613 முடிச்சு போடப்பட்டிருந்தார். அப்படின்னு அர்த்தம். அந்த பூமியில 613 கட்டளைகளையும் நிறைவேற்றின ஒரே ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற, நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த அம்மா முடிச்சென்றதுக்கு நேரம் இல்லை. 13 பேர்ல நடுவுலையோ சைட்லயோ ஏசு எங்க இருந்தாலும் தெரியாது. ஆனா எண்ணி முடியாத முடிச்ச பார்த்தோன்னே இந்த அம்மா பிளான் பண்ணா, பிரமாணம் நிறைவேற்றின ஒற்ற தெய்வம் கர்த்தாவா இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த அம்மா ஓடுறா பாருங்க, ஓடி 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 கரெக்டா இயேசு கிறிஸ்துனுடைய பின்பாகத்தில் இருந்த அந்த வஸ்திர தொங்கலாகிய முடிச்ச தொட்ட உடனே, தலீத்தை தொட்ட உடனே 12 வருஷமா இப்ப சுகமாயிரும், நாளை காலையில சுகமாயிரும், இந்த மாத்திரை முழுங்க நாளைக்கு நைட்டு வலி இருக்காது, இப்ப ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும். 12 வருஷமா காலம் சொல்லி சொல்லி கடந்து போனதுதான் மிச்சம், ஒரு சுகம் இல்லை. ஆனா இங்கே வெளிப்பட்ட தலீத் என்கிற ஜெப அதிகாரம் இயேசுவின் மேல 12 வயசுல போடப்பட்டது. சிலுவை வரைக்கும் கொஞ்சம் குறையில ஒவ்வொரு நாள் ஏறிக்கொண்டுதான் போச்சு. அந்த அம்மா கரெக்டா அந்த தலீத்தை தொட்ட உடனே எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? தலீத்தை தொடரா, ஆனா வல்லம தலீத்திலிருந்து புறப்பட்டுச்சா இயேசுக்குள்ள புறப்பட்டுச்சா? சத்தமா சொல்லுங்க. தொட்டது தலீத் வஸ்திரம், ஆனா வல்லம புறப்பட்டது இயேசுவிலிருந்து புறப்படுது. புறப்பட்ட உடனே சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தை கேட்கிற சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று இருக்கிற இடத்தில் ஏற்றுக்கொண்டு, வியாதிப்பட்ட இடத்தில் கையை வைத்து இயேசுவே என்னை தொடும் என்றால் உடனே இந்த ராத்திரி உன்னை தொடுவார். இயேசுவை தொட்ட உடனே ஆரோக்கியமாயிட்டா. இந்த அம்மாவுக்கு சுகமானதை யாருக்கும் சொல்ல முடியாது, நிர்பந்தமான நிலைமை. இப்ப சுகம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இயேசுவை தொட இயேசு போறார். பயங்கர ஸ்பீடா இயேசு டிராவல் பண்ணி போறார். டிராவல் பண்ணி போகும்போது தொட்டுட்டு இந்த அம்மா திரும்புறா, கரெக்டா இயேசு நின்றுட்டார். இயேசு நின்னோடனே அத்தனை ஜனக்கூட்டம் நின்றுச்சு. இப்ப இந்த அம்மா எப்படி இருக்குதுன்னா, R15 பைக்ல அந்த கதாநாயகனுக்கு பின்னாடி இருக்கிற கதாநாயகி மாதிரி இந்த அம்மா இப்படி நிக்கிறான். இந்த அம்மாவுக்கு உட்கார முடியல, எழும்ப முடியல, முக்காட காட்ட முடியல, காட்டினா கொன்னே போடுவாங்க. இப்ப இயேசு பேசாம வல்லம புறப்படுதுன்னு போயிருக்கிறார். புறப்பட்ட உடனே இயேசு நிக்கிறார். இயேசு கூட்டம் நின்றுச்சு. இப்ப எல்லாரும் நின்று போது ஒரு அம்மா மாத்திரம் ஓடினா யாருமா அது அப்படின்னு முகத்தை பார்த்துருவாங்க, பார்த்தா கொன்னே போடுவாங்க. இந்த அம்மா ஸ்ட்ரக்காய் நிக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது பேசேஜ் படிக்கும் போது, இயேசு ஏன் இப்படி நிர்பந்தப்படுத்தி நிக்க வச்சாருன்னு அப்புறம் புரிஞ்சது. இயேசு இப்படி சொன்ன உடனே பேதுரு கோபம் வந்துருச்சு. பேதுரு மாதிரி ஆளுக்கு, ஆண்டவரே தொட்டது யாருன்னு கேட்கறீங்களா? அநியாயமா இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் ஒட்டி உரசிட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஒட்டி உரசிட்டு இருக்கிறோம். தொட்டது யார்? அவர் சொல்றாரு, ஏய் நீ சபைக்கு வந்து 3.5 வருஷமாய் எத்தனை ஒட்டி உரசப்படுத்தினாலும் ஒரு வல்லம்பு கூட புறப்படல. இன்னைக்கு சில பேர் சர்ச்சுக்கு வந்து 30 வருஷம் ஆயிருச்சு, பாய் தச்சதான் மிச்சம். 20 வருஷம் ஆயிருச்சு, வல்லமை புறப்படல. இயேசு சொல்றாரு, 3.5 வருஷமா ஒரு வல்லமையும் புறப்படலையடா மோனே. ஆனா தேவையோடு ஒருவள் தொட்டாள், விசுவாசத்தோடு ஒருவள் தொட்டால் வல்லமை புறப்பட்டது. ஏன் இயேசு இது நிக்க சொன்னார் தெரியுமா? இயேசு திரும்பி அந்த ஸ்திரியை பார்த்து பேசுறார். பேசுறது இப்ப நம்ம பேசணும்னு எனக்கு நேரம் கிடையாது. நல்லா கவனிங்க. உன்னேன்னு சொல்றேன்,
യേശു என்ன சொல்லி வர்றாருன்னா, മോളെ രക്ഷ നീ അറിഞ്ഞു, വല്ലമയെ അറിந்தாய். നീ രക്ഷ അറിഞ്ഞു, പക്ഷെ രക്ഷകനെ അറിഞ്ഞിട്ടില്ല. நீ வல்லமை அறிந்து கொண்டாய், ஆனா வல்லமையானவர் யார் என்பதை அறியல. இயேசு மட்டும் உற்றிருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் இந்த அம்மா புது சர்ச் தொடங்கி இந்த பக்கம் அந்த தலித்தை இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு சீட்டு போட்டு வாங்கின வஸ்திர தலித்து இந்த அம்மா $7 வாங்கிட்டு வந்து ஒரு கோயில் கட்டி, அந்த கோயில்ல இயேசுவை தொட்ட தலித்து ஒரு பக்கம் காணிக்கப்பட்டு நின்று பிரசங்கம் பண்ணுவா. தலித்தை தொடுங்கள், பெட்டியில் போடுங்கள், சுகமாய் போங்கள். ஏன்னா இந்த அம்மாவோட அனுபவம் பொய் கிடையாது, உண்மைதான். இயேசு சொல்றாரு, வல்லமையை அறிந்து கொண்டாய், ஆனா யார் அறிந்து கொள்ளல? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம். நம்ம திரும்ப குப்புற விழுகிறா. இயேசு கிறிஸ்து எங்க போயிட்டு இருந்தாருன்னா, 12 வருஷமா ஜீவனோடு இருந்து ஐசியூல படுத்துட்டு இருக்கிற பிள்ளைய தேடி இயேசு போயிட்டு இருக்கிறார். பிரேக் எடுத்த மாதிரி இந்த அம்மா உள்ள வந்த உடனே ஜெபாலயத்துல எவீரு சொல்றான், ஐயோ போதகரை வருத்தப்படுத்தாதப்பா. ஆள் வந்து சொல்றாங்க எவீரு கிட்ட, உன் மக கதை மோகையா, உன் மக மரித்து போயிருக்கா, காற்று போய் எல்லாம் போய் അവള് ചത്തുപോയി. യേശുവിനെ ഡിസ്റ്റർബ് ചെയ്യല്ലേ, ശല്യപ്പെടുത്തല, വിട്ട് നമുക്ക് അടക്കം ചെയ്യാം. அவன் மரித்து போனான்னு சொன்னோடனே இயேசு திரும்பி சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அப்ப இயேசு நேர எவீர் வீட்டுக்கு போறாரு. எவீர் மகள் வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்லி அவ கையை பிடிச்சு தூக்குறாரு. சத்தமா சொல்லுங்க, தலி தாகுமே. சத்தமா சொல்லுங்க, என்ன தாகுமே? தலி தாகுமே. இப்ப 12 வயசுல இயேசு கிறிஸ்துவின் மேல விழுந்த ஷாலை தூக்கிட்டு 12 சீஷர்களோட 12 வருஷமா பெரும்பாடுள்ள சுகமாக்கி 12 வருஷம் நல்லா இருந்து மரித்து போனவளை தேடி போகும்போது இப்ப அந்த பொண்ணு மரித்து கிடக்குது. அந்த பொண்ணு மரித்து கிடக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாம் அழுகிறாங்க, ஐயோ என் மகள் மரித்து போயிட்டா, என் மகளுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு ஊரே அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாரு, அழுதுட்டு இருக்கிற எவீருவின் மகள் வீட்டுக்கு போறாரு. எவீருவின் மகள் வீட்டுக்கு போனா அவள் உயிரோடு இல்லை. இப்ப எப்படி இருக்கிறா? மரித்த அறமையில் இருக்கிறா. இப்ப அவளுக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இப்ப இயேசு உள்ள போய் என்ன வார்த்தை சொன்னாரு? தலி தாகுமே. தலித் அப்படின்னா அவர் மேல் இருக்கிற அதிகாரத்தின் ஜெபஷால். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3.5 வருஷமா எனக்குள்ள இருக்கிற அனல் குறையல, எனக்குள் இருக்கிற ஜெபாவி மரிக்கல, மரித்து போயிருக்கிற அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலி தாகுமினா அவர் என்ன செய்தார்னா, இந்த 613 முடிச்சுகள் நிறைந்த இந்த ஜெப அதிகார ஷால் ஆகிய தலித்த அவளுடைய கையில வைத்து சொல்றாரு, தலி தாகுமி அப்படின்னா இன்னைக்கு நீ மரித்து இருக்கலாம், நீ மரித்தது உண்மைதான், ஊரறிய அது சாட்சி பெற்றிருக்கிற சம்பவம் தான். ஆனா தலித் என்கிற ஜெபஷாலுடைய நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ, என் மேல் உள்ள தலித்தின் அபிஷேகத்தினாலே நீ ஜீவனோடு எழும்பி வா என்று சொன்ன போது அவள் உயிரோடு எழும்பி வந்தார். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. இவள் மரித்தது உண்மைதான், இவள் ஜீவனை இழந்தது உண்மைதான். ஆனா இழந்து போகாம தமேல் இருந்த ஜெப அதிகாரத்தை, அந்த ஷாலை இவளின் கையில வைத்து ஆண்டவர் எடுத்த பொழுது இவர் மேல் இருந்த அபிஷேகத்தினாலே, இவர் மேல் இருந்த அதிகாரத்தினாலே மரித்த வாழ்க்கை மீண்டும் ஜீவனோடு உயிர் பெற்று வந்தது. இன்றைக்கு ராத்திரி உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பழைய ஏற்பாடோடு தலித்து முடியலங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த தலித்தின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். இந்த தலித்தின் அபிஷேகத்தை ஜெபாபியை காத்து கொண்ட தேவ பிள்ளைங்க, உங்க வீட்டுக்குள்ள நின்று, உங்க குடும்பத்துக்குள்ள நின்று, ஒருவேளை உங்க பொருளாதாரம் மரித்து போயிருக்கலாம், உங்க பிசினஸ் மரித்து போயிருக்கலாம், உங்கள் ஆரோக்கியம் மரித்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய சந்தோஷம் மரித்து போயிருக்கலாம், குடும்ப சமாதானம் மரித்து போயிருக்கலாம், உங்கள் நன்மை மரித்து போயிருக்கலாம், உங்கள் ஆஸ்திகள் மரித்து போயிருக்கலாம், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மரித்த கிடப்பில் ஆனது போல் ஆயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தலித் என்கிற ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா
உங்க வீட்டுக்குள்ள நீங்க நின்று சொல்லணும், மரித்து கிடத்திருக்கிற என் மகனுடைய ரட்சிப்பு, பின்மாற்றத்தில் இருக்கிற என் மக்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் மீண்டுமா எழும்ப என் மேலுள்ள ஜெப அதிகாரத்தினாலே ரட்சிக்கப்படாத என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு எழும்புவானாக. என் மேலுள்ள ஜெப அதிகாரத்தினாலே குடும்பத்தில் உள்ள பொருளாதாரம் மீண்டும் உயிர் பெறுவதாக. என் மேலுள்ள ஜெப ஆவியினாலே நஷ்டப்பட்டிருக்கிறவைகள் கர்த்தர் லாபமாய் மாற்றுவாராக. இந்த உலகத்திலே ஆண்டவர் ஊடகங்கள் வழியாக தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினவர், தலித்தின் வழியாக தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினவர். இன்றைக்கு ராத்திரி நீங்களும் நானுமே நடமாடுகிற தலித்தாய், தேவனுடைய ஜெப வீராங்கனைகளாய், தேவனுடைய ஜெப வீரர்களாய் பட்டணத்திலே, குடும்பத்திலே, சபையிலே எழுப்புவானால் நம்மேல் உள்ள ஜெபாவி மரித்து கிடக்கிற அனுபவங்களை உயிரோடு எழுப்பும். மீண்டுமாய் சொல்கிறேன், மங்கி எரிகிற திரியை அணைக்க விரும்பாத ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி சிலரை கர்த்தர் பற்றி எரிய பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு ராத்திரிகள் எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மங்கி போன ஜெப வாழ்க்கை திரும்பபடியாய் விரும்புகிறார். உங்க மேலுள்ள தலித்தின் அபிஷேகம் புதுக்கப்படுகிற ராத்திரியாய் பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது வித்தியாசம் உண்டாகிற அபிஷேகம் உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்துக்குள் போகும்போது நன்மை மரித்து போயிருந்தால் உங்க மேலுள்ள ஜெப வரம் திரும்ப அதை எழுப்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த தலித்தின் அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தலித்தின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க மாத்திரம் சாடி எழும்பி நின்று 5 நிமிடம் ஆராதித்து அந்த அபிஷேகத்தை பெற்று நம்ம திரும்பி போக போறோம்.